அவர் கோபக்காரர், தப்புன்னா கோவப்படுவார். இந்த சோறு கொடுக்குற விஷயம் வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு அந்த மேட்டர் சொன்னல, அந்த ஹோல் தியேட்டர் அந்த விஜயகாந்த் ரசிகம் தான்ல கொண்டாடிட்டாங்க. நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம். அப்போ அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற ஊரும் வேணும். திருப்பாச்சிங்கிறது அருவா செய்கிறவர், ரியல் கேரக்டர் தர்மம் புரிகிறவர். அதை மைண்டில் வச்சுட்டு தான் தர்மபுரின்னு பேர் வச்சேன். அதான் எம்ஜிஆருங்கிறத ஒத்துக்கிறாங்கல்ல. தருமபுரி படத்தில் கருப்பு பாட்டு எழுதினேன். வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரியா, கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்துட்டாரியா போட்டு கட்டினா ஜனங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அது அன்னைக்கெல்லாம் நான் யோசித்தேன் சார், மக்கள் வந்து கொண்டாடுறது நம்ம எழுதுறது எல்லாமே வந்து விஜயகாந்தை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான், பொண்ணுங்கள்லாம் நேசிக்க ஆரம்பிட்டாங்க. நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார். அந்த தலைவராக இருந்தப்போ அவர் செஞ்ச ஒரு சிறப்பான செயல்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் அவருடைய குணங்கள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அது விஜயகாந்துக்கு மட்டும்தான் இருந்தது. ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை, 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு. நீங்கள் விஜயகாந்த் சார் கூட பழகின சில பழக்கங்களை பற்றி, அவர் எப்படிப்பட்டவருங்கிறவர் எத்தனையோ பேட்டிகளில் சொல்லிட்டாங்க. வந்ததுமே விஜயகாந்தோடைய அறிமுகம் தான். 20 வருஷமாக பழகி ஏற்படாத நெருக்கம் ஒரு 2 மணி நேரத்தில் சில பேர் மேலே ஒரு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கும் ராவுத்தர் அவர்களுக்கும் என் மேலே ஒரு ஈர்ப்பாகி போச்சு. அவர் என்னை அண்ணன்பார், நான் அவர் அண்ணன்பேன். ஆனால் உண்மையிலே வந்து உடன் பிறந்த சகோதரனாக தான் நினச்சார், நண்பரா சகோதரனா. ஒரு தாயோட உணர்வு இருக்கும் அவர் நம்ம மேலே காட்டுற அக்கறை. அப்படி அறிமுகமானது. எழுத்தாளர் வசனகர்த்தா ஆகிறதுக்கு முன்னாலேலாம் அவருக்கான வேலைகள் வந்து நிறையா செஞ்சேன். மன்றங்கள் திறக்கிறது, வெளியூர் போய் மன்றங்கள் திறக்கிறது, விழாக்கள் எல்லாமே அவருக்காக பண்ணது. என்னை முத வசனகர்த்தா ஆக்குனது அவர் தான். என் மேலே உள்ள அன்பில் நம்பிக்கையில் என்னை இயக்குனர் ஆக்கினதும் அவர் தான். இந்த லியாக்கத்தல்லிக்கான வந்து இன்றைக்கி எங்கெங்கே தமிழன் இருக்கானோ அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் விஜயகாந்த் என் மேலே வச்சிருந்த அன்பு நம்பிக்கை. விஜயகாந்தால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அதை கேப்டன் பிரபாங்கள் எடுத்தோம்னா சில டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க பாருங்களேன், இந்த கவர்மெண்ட்டே மாறிடும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி அவ்வளோ துணிச்சல் வந்தது எப்படின்றது? அரசியல் கருத்துக்கள் பொது கருத்துக்கள் சொல்கிறதுக்கு ஒன்று உண்மையை சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு துணிச்சல் வேணும். உண்மை சொல்லாதவனுக்கு துணிச்சல் தேவையில்லை. எனக்கு கிடைச்ச அது ஒரு விஜயகாந்த் அவர்கள், அவருக்கும் அந்த துணிச்சல் இருக்குது. இப்போ 2 பேரும் சேர்றோம். அப்போ எனக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறாரு, உரிமை நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க. இயக்குநர்களுக்கு உத்தரவு போடுறாங்க, இவர் எழுதுறதை அப்படியே எடுக்கணும், தேவைப்பட்டால் எடிட்டிங்கில் கட் பண்ணிக்கலாம் வேணான்னா அப்படின்னு உரிமை கொடுக்கும்போது நம்ம இப்போ மக்கள் பிரச்சனை எழுதுகிறோம். சில பேர் அது வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அவர் வந்து இல்லை அது வேணும் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அந்த அவர் இல்லைன்னா நிறையா சீனுகள்லாம் வந்திருக்காது. இப்போ நீங்கள் பாராட்டுற சீனுகள்லாம் திரைக்க வந்திருக்காது. இப்போ சொன்னீங்களா, உண்மையை சொல்கிறது, தைரியமாக சொல்கிறது, அதில் சமூக கருத்தை சொல்கிறது, இது எல்லா ஹீரோக்களும் சொன்னால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. சில ஹீரோக்கள் சொன்னால் தான் அந்த கருத்தை ஒத்துக்குவாங்க. விஜயகாந்த் அவர்களது இது சொன்னால் தான் சொன்னால் மக்கள் ஒத்துக்குவாங்கன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அது எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி? ஏவிஎம் படம் சிவப்பு மல்லி ஃபர்ஸ்ட் பண்ணார் ராமநாயணன் சார் டைரக்டர். ராமநாயணன் சார் உங்கள் குருநாதர் டைரக்டர். அது தெலுங்கு ரீமேக்கு. அதில் பார்த்தா அந்த கோபக்கார இளைஞன், அந்த தொழிலாளர்களுக்காக போராட இளைஞன் போது எனக்கு ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. வந்ததுமே ரஜினிகாந்துக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசப்படுற அளவுக்கு. அதே மாதிரி இங்கே தமிழ் சினிமாவில் நீங்கள் என்ன தான் பண்ணுங்கள், ஆக்ஷன் ஹீரோவுக்கு கிடைக்கிற மரியாதை உலக அளவில் அது வந்து ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் கிடைக்கும். இது ஆக்ஷன் ஹீரோவும் பெருசாகிட்டார். அப்போ இவர் சொல்கிறத வந்து மக்கள் வந்து விரும்புவாங்கிற நம்பிக்கை உருவாச்சு. எல்லாருமே அவங்க நினைப்பாங்க நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு. அவருக்காக நாங்கள் நினச்சோம். சொல்லப்போனால் எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வரணும். மக்கள் வந்து இவரை போகிற இடங்கள்லாம் கொண்டாடுறத பார்த்து இது நமக்கான நடிகர் இல்லைடா, நமக்கான தலைவன்டான்னு நினைக்காது. அவர் அரசியலுக்கு வந்த பின்னாடி எடுத்த படம் தான் தர்மபுரி. சொன்னார்ல, அவருக்கு ஒரு நோக்கம், அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு. ஏன்னா அரசியலுக்கு அன்றைக்கி கொண்டு வரணும். அப்போ அந்த அடிப்படையிலே அவங்க பிகினிங்கே வசனம் எழுதி அதுக்கான கதையை அமைச்சு அதுக்கான இதெல்லாம் அவங்க கொண்டு விட்டாங்க. அப்போ அவங்க அரசியலுக்கு வரணும்னு எழுதின வசனத்துக்கும் நான் எழுதும்போது அரசியலுக்கு வந்துட்டார். தருமபுரி பண்ணும்போது அரசியலுக்கு வந்துட்டார். நான் படம் பண்ணும்போது எலெக்ஷன் வரப்போகுது. அந்த அதில் நின்று தான் அதுக்கு ஒரு
தொழில் நின்று ஜெயிச்சு உள்ள சட்டசபைக்கு போனார். அதனால் அவங்க வந்து உருவாக்கணுங்க. நான் அதில் பலனடைஞ்சாள் அவ்வளோதான். திருப்பாச்சி சிவாசிலாம் வச்சோம். அது ஒரு கதைக்கு தகுந்த மாதிரி ஊர் பேர் வரணும்னு வச்சோம். தருமபுரின்னு பேர் வச்சதுக்கு காரணம் விஜயகாந்த் சார் ஹீரோ. அப்போ சும்மா ஏதோ ஊரை பேர் வச்சிட முடியாது. சரி, அப்போ அவர் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும். தருமபுரி அப்படின்னா தர்மம் புரி, தர்மம் செய். இது செய்கிறது யார்? விஜயகாந்த் அவர்கள். அப்போ அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற ஊர் ஒன்று வேணும். திருப்பாச்சிங்கிறது அதில் விஜய் வந்து அருவா செய்கிறவர், அருவா செய்கிற கேரக்டர். அப்போ அருவாவுக்கு ஃபேமஸ்ஸு திருப்பாச்சி. ரியல் கேரக்டர் தர்மம் புரிகிறவர். அதை மைண்டில் வச்சுட்டு தான் தர்மபுரின்னு. தருமபுரி அவர் தர்மம் செஞ்சதுனால தருமபுரி வச்சார். அவர் விஜயகாந்துக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுற படங்கள்லாம் அவரோட படங்கள்லாம் இருக்குல்ல, இங்கே சென்னையில் கொஞ்சம் சுமாராக தான் போகும், ரிப்போர்ட் கூட சுமாராக தான் இருந்திருக்கு. ஆனால் தருமபுரியில் மட்டும் அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் விஜயகாந்த் படம் எந்த படத்தை போட்டாலுமே மாபெரும் கலெக்ஷனாக இருக்கும். அப்படின்றது நீங்கள் சொல்கிற காரணமும் ஒன்றா இருக்கு. ஒன்று உங்களுக்கு தருமபுரி, சேலம், ஒகேனக்கல், கிருஷ்ணகிரி இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவில் அவர் தான் சூப்பர் ஸ்டார். உண்மை, அதுதான் உண்மை. கடலூர், விழுப்புரம் எல்லாம் எல்லாம் சில ஏரியா இருக்கு. பெல்ட்டு நானே ஆச்சரியப்படுவேன். நான் வந்து ஒரு படத்தை இங்கே வாங்கிட்டு அது பெருசாக போகல, ஆனால் தருமபுரியில் பார்த்தா அவ்வளோ பெரிய இது சார். அவர் நடித்த படங்கள் சார், பக்கத்து ஊர்லேருந்து தியேட்டர் அங்கே இருக்காது, ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தியேட்டர் இருக்குமா, மாட்டு வண்டி கட்டியெல்லாம் குடும்பமாக வந்து பார்ப்பாங்க. ஆமாம், அந்த நான் ஏழை ஜாதிக்கு அப்படிலாம் வந்து பார்த்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அப்போ தான் சொன்னாங்க அவர் விஜயகாந்த் படம்னாவே கொடுத்தாங்க. அப்படி அது விஜயகாந்த் சாரை பொறுத்தவரையில் ஒரு நடிகர்னா தாண்டனா ஒரு மனிதாபிமானி ஒரு அப்படின்ற ஒரு அதுதான் சார் இருக்குல்ல. சில நடிகர்களுக்கும் இப்போ எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கு ஒற்றுமைன்னா அவங்க மக்கள் வந்து நடிகரை பார்க்க மாட்டாங்க. இப்போ சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நடிகராக தான் பார்ப்பாங்க. நடிப்பு நல்லா தான் படம் ஓடும், என்ன ஓடாது. எம்ஜிஆர் வந்து மக்கள்லாம் நடிகரை பார்க்குறதில்ல. நம்ம வீட்டில் ஒரு ஆள், நமக்கு சொன்னாங்களே நமக்கான தலைவன், நம்ம ஆள், இது நம்ம ஆள். நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் தான், அதுக்கப்புறம் அவர் நடிகரை பார்க்கல. எல்லாரும் நமக்கான ஒரு ஆள், நம்ம வீட்டில் ஒரு ஆள். ஏன் உங்களுக்கு சிட்டியை தவிர அந்த வில்லேஜ்னால் பயங்கர அவருக்கு கலெக்ஷனாக நம்மால் நினச்சிட்டாங்க. நல்ல நடிகை நினைக்கிறது வேற, நம்மால் நினைக்கிறது வேற. அண்ணா இருந்தார், பெரிய கூட்டம். எம்ஜிஆர் இருந்தார், பெரிய கூட்டம். கலைஞர் இருந்தார், பெரிய கூட்டம். ஜெயலலிதா இருந்தாங்க, பெரிய கூட்டம். அவங்களாம் ஆண்டு சிஎம்னு இறந்ததுக்கப்புறம் தான் இந்த கூட்டம். இவர் சிஎம் ஆகாமலே அந்தளவு கூட்டம்னா இதை மக்கள் செல்வாங்க. எங்கே நம்ம வலசரபாக்கத்தில் வீட்டில் தான் வச்சு செய்யணும் பிளான் பண்ணாங்க. ஆச்சு, அதுக்கு பின்னே கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. அதுக்கடுத்தது வந்து வேறு எடுத்துகிட்டு போகலான்றாங்க. பீச் இதில் அதில் வந்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து அப்படியும் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த கூட்டம் வந்திருக்கிறது உண்மையிலேயே யாரும் எதிர்பார்க்க முடியாது. நானே பிரமிச்சு போயிட்டேன். ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்து கட்சியில் ஆரம்பித்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றவருக்கு இவ்வளோ பெரிய எழுச்சியா அப்படின்றத நானே பிரமிச்சு போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டயத்தில் இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் இருக்கும் பாருங்கள், உண்மையிலேயே எதிர்கட்சியாக அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கெல்லாம் இல்லாமல் அவருக்காக அந்த ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவரை இறுதி ஊர்வலம் வந்து சேர்றவரில் செஞ்சார் பாருங்களேன். அது உண்மையே பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளோ பெரிய பாசம் வர வேண்டிய அளவுக்கு அப்படி நீங்கள் வேறு ஏதாவது சிறப்பு அம்சம் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எம்ஜிஆருக்கு அப்புறம் அவருடைய குணங்கள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அது விஜயகாந்துக்கு மட்டும்தான் இருந்தது. நான் விஜயகாந்த் கூட பல இடங்களில் பயணிக்கிறவன். ஒரு யார் கூப்பிட்டாருமே இந்த யாராவது தள்ளி விட்டால் கூப்பிட்டுருவார். எளிமை. இப்போ ஒரு ரசிகர் மன்றத்து தோழன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வழியில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அவன் வீட்டுக்கு போகிறோம். அவன் வீடு சாதாரண சின்ன வீடு, அடுக்கு இதில் மாதிரி இருக்குது. உள்ள இவருக்கு தலை குனிஞ்சு போய் இப்போ தான் போகிறார் பின்னால். இவரை பார்த்தா தான் அப்படி அழுகிறாங்க. அந்த பொண்ணுங்க, அந்த பையனோட தங்கச்சிங்க அதெல்லாம் அழுகிறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவரும் அங்கே அழுகிற மாதிரி ஆகிட்டார். அப்போ சொன்னார் 2 பிள்ளையும் முடிச்சுட்டு, அம்மா அந்த பையன் போயிட்டேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு விஜயகாந்துங்கிற ஒரு பையன் இருக்கேன்னு நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன மாதிரியே அந்த பிள்ளைங்கள் படிப்பு அது எல்லாத்தையும் கவனித்தார். இதை மாதிரி எத்தனையோ விஷயங்கள். விஜயகாந்தை போனால் சாப்பிட்லாம், விஜயகாந்த்கிட்ட போனால் பஸ்ஸுக்கு காசா இல்லையா போய் ஏற்றிட்டு வர சொல்லுவார். அவர் லைஃப்லேயே துணிச்சல், லைஃப்லேயே எளிமை, லைஃப்லேயே உதவி எல்லாம் நடிப்புக்காக பண்ணவே இல்லை. அவர்
எல்லாமே உண்மையாக பண்ணார். எல்லாராலையும் யாருக்கும் ஒரு புரியாத ஒரு புதிர் ஒன்று இருக்குது. வடிவேலு சாரும் அவரும் நடித்த காமெடி சீன்கள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய இது இல்லாமல் போனதுக்கு உண்மையான யாருக்கும் தெரியாத ஒரு புதிர் அது. அரசியல் சூழ்ச்சியை ஃபஸ்ட்டு ஒரு நடிகர் புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதி யார், நம்ம வளர்ந்து வர நேரத்தில் நமக்கு உதவுவது யார், அதை ஃபஸ்ட்டு எடை போடணும். ஓகே, இவர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டார். சரி, கட்சி ஆரம்பித்த உடனே அப்போ வந்து டோட்டலாக வந்து அப்போ ஜெயலலிதா அம்மாவெலாம் அவங்க வந்து எகென்ஸ்ட் ஆரம்பித்த மாதிரி அவர் எங்கேயும் வார்த்தை விடலை. கலைஞருக்கும் இவருக்குள்ள பகை அந்த அந்த ஒரு ஒரு இதில் தான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறார். சரி, அப்போது கலைஞர் அந்த திமுக சார்பாக எல்லாருமே மிகப்பெரிய எதிர்ப்பு விஜயகாந்த் ஆகிட்டார். அப்போ இவர் யாரை வச்சு தாக்குறது, ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் தான் வடிவேலா. வேலை இருந்தால் பரவாயில்ல, இது வடிவேலு. அதாவது பலிகடாயிட்டார். அதுதான். அப்போ ஒரு மனுஷன் வந்து யாராக இருக்கட்டும், ஒரு அரசியலை வந்து நம்மளை ஒரு யூஸ் பண்ணும்போது நமக்கு யாருக்கு எதிராக நம்ம நிறுத்துகிறாங்க அதை பார்க்கணும். யாரால் வளர்ந்தோம், யார் உங்களுக்கு கஷ்டப்படும் போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது யார். இன்றைக்கி நீங்கள் பெரிய நடிகர், இன்றைக்கி ஒன்று கோடிக்கணக்கில் கொடுத்து பிரச்சாரத்துக்கு அனுப்பலாம். நம்ம அன்றைக்கி போட்டுக்க ட்ரெஸ் இல்லாதப்போ ட்ரெஸ் கொடுத்தது யார், சாப்பாடு போட்டது யார், நம்ம ஊருக்காரன்ட்டு அவனை அரவணைச்சு வளர்த்து விட்டது யார். இதை பகுத்து இதை பகுத்து அது நன்றி கேட்டது. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், நான் இதெல்லாம் மாட்டேன். அப்புறம் அறிமுகப்படுத்தினது ராஜகிரணா இருக்கலாம், ஆனால் வளர்த்து விட்டது. ஆனால் அடுத்தடுத்து படங்கள் கொடுத்து பெருசாக்குனது வந்து விஜயகாந்த் அவர்கள். ஒரு சின்ன மேட்ரு சார், விஜயகாந்த் அவருடைய சிஸ்டர் ஹஸ்பண்டு இறந்துட்டார். நைட்டு நேரம் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் வடிவேல் ஆஃபீஸு. வந்த மன்றத்தை அப்போ கட்சி ஆரம்பிக்கலை. மன்றத்து பசங்க எங்கே வண்டியை நிறுத்துவாங்க, பொதுவாக அங்கே நிறுத்தியிருக்காங்க. லேட் நைட்டாக வந்திருக்காப்புல வடிவேலு. அது சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு நாள் டெத்து வீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு உள்ளே போயிருக்கலாம். ஒரு வார்த்தைகள் விட்டுருக்காரு, இங்கே அது வண்டி எடு அது இப்படிலாம் சொல்லி இது பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, நான் தினமாக நிறுத்துகிறோம், இதற்கு இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோன்னு அந்த வாக்குவாதம் வாங்கி. விஜயகாந்த் ரசிகர்கள் எப்பயுமே வேகமானவங்க சார், வெறித்தனமானவங்க சார். அப்படி ஒன்று சொன்னது உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ அது பிரச்சனை ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு, விரும்பாக்கம் ஸ்டேஷன் வரைக்கும். அப்போ ஒரு நடிகர் தான் வடிவேலுக்காக போய் மேலிடத்துல சொல்லி விரும்பாக்கம் ஸ்டேஷன் சொல்லி வடிவேலுக்கு சப்போர்ட்டாக ஸ்டேஷனை திருப்புறாங்க. வடிவேலுக்கு சப்போர்ட் சொல்லி ஆரம்பிக்குது. ஆமாம். அப்போது அரசியல் வந்து எதுக்கும் தயார், என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது கொண்டு போய் நிறுத்திடுது சார். நம்ம யோசிக்கணும். அவர் கோபக்காரர், தப்புன்னா கோவப்படுவார், சரியாக வேலை செய்யலைன்னா கோவப்படுவார், ஷூட்டிங்கில் சரியான நேரத்துக்காருன்னா அவராக ஹஸ்பண்டில் கோபப்பட்டு பேசுவார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு லேட் ஆகுதே, ப்ரொடியூசர் பணம் போகுதே, அப்படி தான் கோவப்படுவார். அவர் தப்பாக கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த சட்டமன்ற மேட்டர் எப்படின்னா, அவர் இயல்பான விஜயகாந்த் தான் அங்கே இருந்துட்டார். இயல்பான விஜயகாந்த் சட்டமன்ற மரபுகள்லாம் இருக்கட்டும், இவரை சூடேத்துற மாதிரி அந்த கேட்குறாங்க சார். நம்ம வந்து டிவியில் வர்றதை ஒன் சைடு அவங்க போட்டதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதை பார்த்துட்டு சில பேர் அவர் என்ன சட்டமன்ற மரபை மீறி தப்பாக நடக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு இருக்கு இல்லையா, அவர் பேசுறதுக்கு காரணம் அதை வந்து காட்டலை. சட்டமன்றத்தில் வந்து அப்படியே காட்டியிருந்தா கூட அப்படி பேசிடக்கூடாதுங்கிறது வேற கருத்து. ஆனால் ஒரு மனிதனை, ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, கூட்டணியாக இருந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தரை அவ்வளோ தூரத்துக்கு வந்து சாதாரண ஒரு ப்ரொடக்ஷன் பாய் டீ குடிக்கிற வேண்ட கூட மரியாதையாக நடக்கக்கூடிய ஒருத்தரை சீண்டுன மாதிரி பேசுகிற மாதிரி பேசினால் எப்படி அவருக்கு இருக்கும்? அப்போ இந்த இயல்பான ஒரு விஜயகாந்த் வந்துடும்ல, உள்ளே இருக்க நேர்மையான விஜயகாந்த், துணிச்சலாக பேசக்கூடிய விஜயகாந்த், உண்மையை உறக்க சொல்கிற விஜயகாந்த் ஒன்று வந்துடும்ல. அப்படி வந்துட்டது தான் அந்த நிகழ்ச்சி. ஆனால் அது முழு வீடியோ பார்க்காதனால அவர் தப்பு அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கூடையும் ரொம்ப சகஜமாக பழகுவார், பேசுவார், அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருப்பார்னு. அது உண்மைதானா? ஜாலியாக இருப்பாரா? இல்லை அவர் வச்சு எடுத்து குழந்த மாதிரி நம்ம நிறைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கோம்ல, அஸ்ட்ரா டேலாக் படிச்சுட்டு இருப்போம், உட்கார வச்சுருவார். அங்கே லைட் பண்ணிருப்பாங்க, அவங்க ஏஜ் பர்சன் இருப்பாங்க, வளர்ந்து ஒரு டயத்தில் இருப்பாங்களே, பழகி இருப்பாங்களே, அவர் ஒரு லைட் மேனாக இருப்பார். டக்குனு ஒரு கல் எடுப்பார் சார். கல் எடுத்துட்டு பார்த்துட்டு டப்புன்னு எறிவார். அது கரெக்டாக பட்டாசு கரெக்டாக அடிப்பார். டப்புன்னு அடிச்சுட்டு
அப்புறம் இல்லை அந்த டைலாக் அங்கே சரியாக வராது நம்மகிட்ட. அவன் தேடுவான் யாரை கல்லறிஞ்சுட்டு. இவர் இல்லை அந்த இடத்துல சரியாக வராது, கொஞ்சம் மாற்றுங்க, சீரியஸாக பேசியிருப்பார். நம்மளும் சரி தெரிஞ்சு வச்சு நம்மளும் இல்லை சார் பேசிடுவான். அவன் பார்த்துட்டு திருப்பி ரைட் ரெடி பண்ணியிருப்பாப்புல, திரும்ப கல் எடுப்பார், திரும்ப டப் எரிஞ்சுக்குவார். பார்க்குறதுக்குள்ள என்ன வேறு சார் டேரக்டர் வச்சுருக்கா இங்கே கோவம் பேசியிருப்பார். நமக்கு சிரிப்பு வரும், நம்ம சிரிப்பு அடைக்கணும். அவன் டேய் யாரா அப்படின்னு அங்கே கற்றுக்கிருப்பான், அவன் யார்டான்னு கேட்பான். அதெல்லாம் திருப்பி கொஞ்சம் இதாகி திருப்பி அடுத்த வேலையை பார்க்கும்போது திருப்பி விடுவார், திருப்பி டப்புன்னு போடுவார். யாரா அப்படின்னா என்னப்பா சத்தம். இந்த மாதிரி சார் ஒரு ஹீரோ நான் பண்ணும்போது வல்லரசு சார். எத்தனை படம் 125 படத்துக்கு மேலே போயிடுச்சு. 125 படத்துக்கு மேலே பண்ணி இன்றைக்கி மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ரஜினிக்கு அடுத்து இருக்க ஒரு ஹீரோ இமேஜாவது அது இல்லை, இயல்பு சொன்னார்ல, அந்த இயல்பு தான் விஜயங்க சார். எங்கேயுமே நடிக்க முடியாது. அரசியல்வாதியாக ஆனதுக்கப்புறம் அங்கே நடிக்க ஆரம்பிச்சுக்கணும், அந்த இயல்பை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். இவர் அங்கே இயல்பையும் அந்த இதையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாருன்னா அந்த சிஎம் அவர் தான். அந்த இயல்பு தான், அந்த குழந்தைத்தனம் தான். கோவப்படுறது, நகைச்சுவையாக சிரிக்கிறது, அன்பு காட்டுறது, டக்குன்னு அன்பு காட்டுறது, இது அந்த என்ன மனசில் போடுறது அப்படியே அந்த வெளிப்பாடு அப்படி இப்படியே இருக்கும். அது ஒரு நடிகராக இருக்கும்போது வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு அரசியல் வந்ததுக்கப்புறம் அதுக்கான அவர் இல்லாத ஒரே ஒரு தகுதி சார், அரசியல்வாதியாக வந்ததுக்கப்புறம் நடிக்க தெரில. வடிவேலு சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் கொஞ்சம் உரசல். நீங்கள் தருமபுரி படம் ஷூட் பண்ணுறப்பே வந்துட்டு தான் கேள்விப்பட்டேன், அதை பற்றி. ஆமாம், அந்த நேரத்தில் 2 பேருக்கும் ஒரு மோதல் தான். அப்படியாண்ணா? ஆமாம், விஜயகாந்த் படத்தில் மேக்ஸிமம் அவர் தான் பண்ண மாட்டேன்னு அவர் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். நான் தருமபுரி கதையை ஃபுல்லாக ரத்ன செட்டர் பாசு சொல்லியாச்சு. அவர் கதை இருக்கும்போது விஜயகாந்த் ஃபுல்லாக அடுத்து ஒரு காமெடி கேரக்டர் த்ரூஅவுட்டாக அவருக்கு ஈக்குவலாக வரும். அப்போ அவர் அந்தளவுக்கு ஈக்குவலாக பண்ணுறது இப்போதைக்கு வடிவேல் தான் அப்படின்னு அவர் வடிவேல் மெயினில் வச்சிட்டார். அப்புறம் கேப்டன் போய் கதை சொல்கிறேன், அப்புறம் கதை பிடிச்சி போச்சு. நம்ம கதை பிடிச்சி போச்சு நம்ம வந்துடும்ல, மற்ற மட்டும் அவங்க பேசிக்குவாங்கல்ல, பிடிச்சிட்டு பேசுகிறாங்க எப்போ காலிச்சிட்டேன்னுட்டு. அப்போ கேப்டன் கேட்டிருக்காரு காமெடி கேரக்டர் யார் பண்ணுறதுன்ட்டு. அது வடிவேல் பேசலாம்ட்டு இருக்கோம். அப்படி என்னை கேட்காம சொல்லிட்டார் அவர், வடிவேல் ஓகே அப்படின்னா நல்லாயிருக்கும் பேசியிருங்க. அதுக்கப்புறம் ரத்ன சார் சொல்கிறார் நாளைக்கு வடிவேலை பார்க்க போகணும். எதுக்கு அப்படின்னு அந்த கேரக்டருக்கு வடிவேல் நான் சொல்லவே இல்லை. இல்லை கேப்டன் அவர் கேட்டார், நான் வடிவேல் சொல்லிட்டேன், சரி டக்குன்னு பேசி கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி நான் வடிவேல் நினைக்கல, வேற ப்ரொடியூசராக நினச்சிருக்காரு. அப்படின்னு கதை கேட்கணும், இந்த கதைக்கு கரெக்டாக வடிவேல் தான் கரெக்டாக இருக்கும்னு அவர் கணிச்சிருக்காரு. கேப்டன் சொல்லும்போது அப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை எதுக்கு அவனை போறியா வேற ஆள் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஹீரோக்கண்ணா, சொல்லவே இல்லை சார். அதான் மனசு, அதான் அவரோட மனசு. ஆமாம், நீங்கள் பேசுங்கிட்ட பிடிச்சிட்டேன். அப்புறம் இவர் நான் தான் மாட்டேனே, மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் பழி மாட்டே சொல்லி நான் தான். ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் அவருக்கும் பையனும் கொஞ்சம் பூன்னு தெரியும், அதுக்காக இல்லைண்ணா என்னால் வடிவில் வச்சுலாம் ஃபுல் படம் ஏன் கேரக்டர் பண்ண முடியாது. இப்போ இவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் டைரக்டராக, எனக்கு டைரக்டர் ஒரு கேரக்டர் இருக்கும். எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யார் நடிப்பாங்களோ அவ்வளோ வச்சு தான் பண்ண முடியும். சில நடிகர்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் மாற்றிக்க முடியாது சார். அவர் எந்த படத்துக்கு இது வரைக்கும் சார் ஹீரோயின் இவங்கள தான் போடணும், மியூசிக் இவ்வளோ தான் போடணும், இதே போடணும் சொல்லவே மாட்டார் சார். அவர் என்ன போட்டான்னு சரி தான் கேட்பார். சில பேர் சரியில்லாத போட்டால் சரியாக வருமானு கேட்பார். அவர் சொல்கிறது சிபாரிசு பண்ணுறது ஒன்று ஃபைட் மாஸ்டர். ஏன்னா அவர் உருவாக்கி விட்ட ஃபைட் மாஸ்டர். ஆமாம், ஃபைட்டர் மேலே அவரோட பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அது உயிர் சார், அவங்களுக்கு உயிர் அவர். அதனால் ஸ்டண்ட்டு அவர் உருவாக்கி விட்ட மாஸ்டர்கள்ட்ட இவருக்கு கோஆப்ரேஷன். ஏன்னா அப்போ தான் இவர் சொல்கிற ரிஸ்க் ஷாட்லாம் அவங்க ஓகேப்பாங்க. சில மாஸ்டர் ஐயோ வேணான்றுவாங்க ஹீரோக்கள் சொன்னால், இவர் உருவாக்கின மாஸ்டர்னா என்ன ரிஸ்க் ஷாட்னாலும் எடுங்கம்பாங்க. ஒரு படம் சார், ஒரு ஃபைட்டர் மேலேருந்து கீழே விழுந்து ஏவிஎம்னு நினைக்கிறேன், டெத்து ரவிங்கிற பேர், சூப்பர் என்னோட அசிஸ்டண்ட்டு, நல்ல ஃபைட்ரு, இறந்து போயிட்டான். அவன் இறுதி ஊர்வலத்துக்கு ஆரம்பத்தில் நடந்து போய் வரியர்கள் முடிகிற வரைக்கும் முடிஞ்சு அழுது, ஒரு ஃபைட்ரு இறந்ததுக்கு என்னமோ தன் வீட்டு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்த மாதிரி அப்படி அழுதார். அங்கே இருக்கிறவங்க கூட சொந்த பந்தம் கூட ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க. அப்படி அந்த ஃபைட்டருக்கு மேலேயும் ஸ்டண்ட் நான் உயிரை பணைய வச்சு பண்ணக்கூடிய வேலைன்னு சொல்லி அவங்கள்ட்ட மட்டும் ரொம்ப பாசம் காட்டுவார். படங்கள் பார்ப்பார்.
அதை சிபாரிசு பண்ணுவார் அந்த மாஸ்டர், இந்த பாருங்க இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மற்றபடி ஒரு டீ குடிக்கிறவங்க கூட இவன் தான் வேண்டு கேட்க மாட்டார். நீ யாரை வேணாலும் போட்டுக்க, என்னாலும் பண்ணிக்க அப்படி. அதே போல் டைரக்டர் அங்கே வச்சு அவருக்கு பிடிக்காட்டியும் ஒரு டைரக்டர் சொன்னால் அதை நடிச்சுட்டு வந்துடுவார். அது அங்கே மறுத்து பேசலாம் மாட்டார். இங்கே வந்து சொல்லுவார், இன்னைக்கு சீனு பெருசாக இல்லை, ரூமில் வந்து சுமாரத்தான் இருந்துச்சு, நீ சொல்ல வேண்டியதானப்பா அப்படிம்பாரு ராவுத்தர். இது டைரக்டர் அவங்க ஒரு மைண்டில் ஒன்று வச்சு எடுப்பாங்கல்ல அப்படிம்பாரு. அப்படி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒருத்தர், யாரையும் இது வரைக்கும் அவர் வேணாண்டது இல்லை. நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார். அந்த தலைவராக இருந்தப்போ அவர் செஞ்ச ஒரு சிறப்பான செயல்னா நடிகர் திலகர், அதாவது 2001 அவர் தவறிடுறாரு. தவறிட்ட பின்னாடி அவருக்கு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக அவ்வளவு ஸ்டெப், அவ்வளவு நடிகர் திலகத்துக்கும் அவருக்கும் அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியல. அன்றைக்கி வந்து ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம், அன்னைக்கு வந்து நடிகர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு, நடிகர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அப்படி ஒரு மாபெரும் ஊர்வலம். இதுவரையிலும் இந்த நடிகர்லாம் வந்தாங்கன்னா அவங்கள கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுன்றது எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்குன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது இவங்களெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு கோஆர்டினேட் பண்ணி கடைசி இதுவரையிலும் கொண்டு போய் செஞ்சார் பாருங்க. அது நடிகர் திலகத்துக்கு செஞ்ச மாபெரும் ஒரு பெரிய ஒரு விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி வேற எந்த மாதிரி நீங்கள் அவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தப்போ செஞ்ச இந்த நடிகர் சங்க பில்டிங்க்கு ஏதோ ரொம்ப செஞ்சாருன்னு கேள்வி. நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவர் சொன்னது தான் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி அவ்வளோ லிங்க் சார். அது பேசிக்கலாக அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டால் அவர்தான் அந்த பொறுப்புக்காக அதை நிறைவேற்றுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். நான் சொல்லையா, கலைஞருக்கு தங்கப்பானை எடுக்கும்போது போகும்போது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஒரு செயினை எடுத்துட்டு ஓடுறான். வண்டியிலேருந்து இவர் இறங்கி ஓடி துரத்தி பிடிக்கிறாரு சார். அவர் என்ன ஹீரோ, அது தெருவில் வந்து ஓடி பிடிச்சி அது கொடுக்குறாரு சார். அப்போ அவர் மனசு என்னது, எங்கே தப்பு இருந்தாலும் சரி பண்ணணும், எங்கே சரி இருந்தாலும் அதை சரியாக நிறைவேற்றணும். இப்போ சிவாஜி சாருக்கு உண்டான பெருமை மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஒரு நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது சிவாஜிக்கு விளையாடுற வரலாறுல இடம் பெற்றுச்சு. அப்போ வந்து நடிகர் சங்க தலைவராக எவ்வளவு சிறப்பாக செயல்படுறாரு. எத்தனை நடிகர்கள் பேட்டி சொல்கிறாங்க, நடிகைகள் பேட்டி, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு, எங்களுக்கு சம்பளம் வாங்கி பொற்காலங்கிறாங்க. இங்கே எத்தனை பேர் சொல்கிறாங்க சார். ஏழை ஜாதி படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணீங்கல்ல, அதில் ஒரு காட்சியில் கூட்டத்தோடு இவரும் சிரமம் வர்ற மாதிரி இருக்கும். ஏழை ஜாதியில் இவருடைய கேரக்டர் என்னன்னா, அப்பா உடையார், மிகப்பெரிய ஆள் இருந்தாலும் இவர் ஒரு சாதாரண எளிய மனிதனா வாழ்க்கையில் ஜெயிக்க நினைக்கிறாரு. இவரை ஒரு பப்ளிக் ஃபிகராக கொண்டு போகுது, மக்களுக்காக பாடுபடுறவருங்கிற மாதிரி கொண்டு போகும்போது இவருடைய இமேஜ் கூடுது. இவரை பார்த்ததுமே வந்து விஜயகாந்த் வர படத்தில் வந்து அவர் ஒரு கேரக்டர், இவரை பார்த்ததுமே பப்ளிக் வந்து கொஞ்சம் இவருக்கு சப்போர்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லணுங்கிறதுக்காக இவர்கிட்ட இப்போ சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்படி இடங்களெல்லாம் எடுக்கணும், நார்த் மெட்ராஸு, அங்கே ஜனங்கள் உள்ள இடங்கள் எடுக்கணும், அங்கே ஜனங்கள் எல்லாம் எப்படின்னா அப்படிலாம் சொல்ல, எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டார். அதெல்லாம் இப்போ நான் சொன்னேன், வந்து 6 இடம் செலக்ட் பண்ணியிருக்கு. கேமராவை தெரியாமல் வச்சுருவோம், கேமரா இருக்கிறதுக்கு அந்த ஏரியா ஜனங்களுக்கே தெரியாது. உங்களை காரில் சைலண்ட்டாக ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவோம், நீங்கள் சாதாரணமாக நடந்து போங்க அப்படின்னாரு. அதே போல் இறங்கி சாதாரண போகும்போது பார்ப்பாங்கல்ல, என்ன விஜயகாந்த் மாதிரி இருக்கு, என்ன விஜய் அப்படிங்கும்போது பார்க்கும்போது ஓடுவான், கை குலுக்குவான், வைப்பான், இது பண்ணுவான், கட்டு அவரை காரில் ஏற்றி இன்னொரு வேற இடத்துக்கு அனுப்புறது. இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அங்கே இறங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்களாம் துள்ளி குதிச்சு போய் அவரை பார்த்து விஜயகாந்த் பார்த்துட்டோங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கூட்டம் கூடுதல்ங்கிற மாதிரி போய் எடுத்தது பெரிய விஷயம் இல்லை. அந்த கூட்டத்திலையும் நீ இறக்கி விடு, நான் எங்கே வேணாலும் போகிறேன்ட்டு போனார் பாருங்க. அவ்வளவு எத்தனை பேரும் வந்து அவரை கை கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட சலிக்காமல் இது பண்ணாமல். அது முடிஞ்சதுமே போதுமான என்ன, ஐயோ போதும், இந்த சாங்க்கு இவ்வளோ ஃபுட்டேஜ் போதும் அப்படின்னு. அதனால் அவர் கோயம்புத்தூரில் அதே மாதிரி ஏழை லாஸ்ட்டில் அந்த ஆள் கூட்டு போல இவர் தங்கியிருக்க ஹோட்டல் பண்ணலாம், பெரிய கூட்டம் சார். அவங்கள வச்சு எடுத்து அவர் சென்டரில் போய் இறங்கிக்கணும்னா போயிட்டார் சார் அவர். அதை அந்த கூட்டம் க்ரௌடு எதுக்கு பய உணர்ச்சியில் அவருக்கு இல்லை. அதனால் அந்த ஏழை ஜாதியில் அதே மாதிரி இன்ட்ரோல் சீன் எடுத்தான், அவர் அரெஸ்ட் பண்ணி போவாங்க.
அது இந்து பத்திரிகையிலே அப்போ எழுதியிருந்தாங்க, இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க பப்ளிக்கில் அப்படின்ட்டு. உண்மையிலே அந்த பெருமை நம்ம ஐடியா பண்ண நமக்குங்கிறத விட ஒரு விஜயகாந்த் அவர் இறங்கி இப்போ நடக்க போய் தான் நம்ம எடுத்தோம் அதை. அது சிறப்பாக உண்மையிலே அந்த பாடல்களும் வாலி வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். அப்போ எது இவர் மக்களுக்கானவருங்கிறத வந்து எழுதியிருப்பார். தருமபுரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்கு திருச்சியில் எடுக்கிறோம், ஸ்ரீரங்கத்தில் க்ரௌடுக்கு நடுவில் தான் சாங்கு, அதை டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க ஒர்க் பண்ண விடணுங்கள, இவருக்கு மூமெண்ட்ஸ் வச்சுருக்கோம், டான்ஸ் மாஸ்டர் பண்ணுறாங்க, டான்ஸர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஆடுறதுக்கு இடம் இல்லாமல் இவன் நெருக்கி வந்துட்டான். இப்போ ஃபஸ்ட்டு ஓரளவு இருந்தான், இப்போ ஒரு கேரவனில் வந்து மேக்கப்லாம் போட்டு வராரு. பார்த்தா எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் கூட்டத்தை தள்ளுறாப்புல, அவன் போக மாட்டேங்கிறான் சார், நெஞ்சு கவனிக்கிறான். லோக்கல் ஆளுக்கு இருக்காங்க, அவங்கெல்லாம் கெஞ்சிறாங்க கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுன்னு. ஒருத்தன் அசையில்லை. வந்தார், பார்த்தாரு, எங்கள் கஷ்டத்தெல்லாம் பார்த்தாரு, எங்கள் க்ரௌடை தள்ளி நிற்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கட்டு. சொல்லும்போது அவ்வளோ அதிசயம். வந்தார், சொல்கிறான் எங்களுக்கு பையங்க சார், முன்னாடி எல்லாம் மிரட்டாரு சார். நம்ப மாட்டீங்க, நாங்கள் சாருங்கிறோம் இது பண்ணுறோம், அவர் ஒரு குரல் கொடுத்தாருல அப்படியே பண்ணிட்டு போனான் சார். இந்த பாகனுக்கு யானை கட்டு கொடுக்கணும் அது மாதிரி அப்படியே பார்க்கலாம். அப்போ சொன்னார், அங்கேயே இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணியே தொலைச்சிடும் யார் சார். மக்கள்கிட்ட போய் சொல்கிறார் சார் எனக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று நான் ஒரு சவால் சொன்னேன் சார், நீ எந்த பெரிய ஹீரோ இருக்கட்டும், அவங்க கூட்டத்தில் ஃபேன்ஸை பார்த்து போடா சொல்ல முடியுமா, டேய் தள்ளிடுறா சொல்ல முடியுமா? யாரும் முடியாது சார். ஏன்னா அவ்வளோ உரிமை சொல்கிறாருன்னா அந்தளவுக்கு அங்கே பாசம் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், இவர் உள்ள பாசத்தை உணர்ந்துறான். உணரும்போது இவர் திட்டினாலும் ஒத்துக்கிறாங்க. எப்படி நீங்கள் லியாகத் அலிகான், அதுக்கு அடுத்தது மன்சூர் அலிகான், ராவுத்தர், இந்த மாதிரி எப்படி அவ்வளோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு இணைப்பு அது கொஞ்சம் அது அமைஞ்சு போச்சு சார். அது வந்து பிளான் பண்ணது இல்லை. ஒரு அவரை அனுப்பிச்சி வச்சது, நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சி வச்சு சேனாஸ் ஃபிலிம்ஸ், ஒரு இஸ்லாமியர். இங்கே வந்து முத வாய்ப்பு கொடுத்தவர் எம்ஏ காஜா, ஒரு இஸ்லாமியர். அவருக்கு கூட துணைக்காக வந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாலி மாதிரி நுழைது, அனுமன் நுழைஞ்சது லியாகத் அலிகான். நடிக்க வச்சது மன்சூர் அலிகான ஒரு புதுமுகங்கள் போட நினைச்சோம். அதை முஸ்லீம் தேடல. கேப்டன் பிரபாகர்னு ரெண்டு கேப்டன் பிரபாகர்னா ரெண்டு அலிகான் மறக்க முடியாது. ஒன்று லியாகத் அலிகான், இன்னொரு மன்சூர் அலிகான். அது மாதிரி அவருக்கு அமைஞ்சது. மன்றமாக இருக்கும்போது கூட நிறைய முஸ்லீம்ஸ் அங்கங்க மாவட்டங்கள் போது அமைஞ்சது. அது ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் சார். அவர் கையில் 786ங்கிற மோதிரம் ரொம்ப வருஷமாக போட்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது எடுக்கல. அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வேறு வேறு பிரச்சனை போச்சு. ரொம்ப நேச சொல்லிங்களா, மன்சூர் அலிகான்லாம் அவர்கிட்ட வாங்காத திட்டு கிடையாது. திட்டுவார். எதுக்கு திட்டுவார்னா நடிப்பு வரணுங்கிறதுக்காக, அந்த படம் குவாலிட்டி, இந்த சீன் நல்லா வரணுங்கிறதுக்காக. இப்போது மன்சூர் அலிகானை வந்து அந்தளவுக்கு இது மாடுலேட் பண்ணி கொண்டாந்தது சார் த கேப்டன் தான் சொல்கிறேன். வர்றீங்களா? என்கரேஜ் பண்ணு அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணி கொண்டாங்க. உங்களுக்கு நான் டவுட் சார், கேப்டன் பிரபாகரன் 100வது படம் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக பிரமாண்டமாக எடுக்கணும்னு முடிவு பண்ண படம். அது ஆர்கே சுலைமான் சார் வந்து ஏற்கனவே புலவன் சார்னு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டார். இப்போ மிக பிரமாண்ட படமாக உருவாகுது. இதில் வந்து அவர் பெரிய ஹீரோ இருக்கும்போது இது வரைக்கும் முகம் தெரியாத ஒரு புது ஆளை ஒரு வில்லனாக போடும்போது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? எப்படி ஒத்துக்கிட்டார் அவர்? அதாவது ராவுத்தர் சில நேரம் நாங்கள் பேசி முடிவு பண்ணதை உறுதியாக இருப்பார். புதுமுக நடிகர் ஒருத்தர் தான் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஓகே, புதுமுகம். இவன் வந்து எனக்கு வீட்டுக்கு அடிக்கடி வருவான். மன்சூர் அலிகான் தினம் வருவான். வந்து பாப்பி ஒரு டீ போடுங்கம்மா. அவன் வந்து நடந்து பைக்கை நிறுத்திட்டு போகிறது, திரும்பி போகிறதெல்லாம் அந்த தெருவில் பார்த்துட்டு யாருக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கானே அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சேன், ஜனங்களுடைய அவன் வந்தாவே ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு ராவுத்தர்கிட்ட போய் காமிச்சு ஆரம்பித்தேன். அவரும் ஓகேன்ட்டார். இவர் சமயங்களில் இவங்க வேணான்னா கூட நல்லா வருமா அப்படின்றவார். வேலை கிடச்சிடுச்சு படம் நானும் ராவுத்தரும் பார்க்குறோம். இதில் அடியாரில் ஒரு ஆளாக நடிச்சிருக்கான் மன்சூர் அலிகான். மறுநாள் வந்து நான் மனோபலா டிஸ்கஷனில் இருக்கேன், வந்து அழுதுட்டு நிற்கிறான். என்னடா ராவுத்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு சீன் பண்ணிட்டாப்புல. ஆமாம், ஏன் நீ ஏற்கனவே நடிச்சிருக்க, பொய் சொல்லிட்ட என்கிட்ட நடிக்கலைன்னு. அப்புறம் நான் போனேன். அண்ணே அதில் மீசையெல்லாம் இல்லை, வெள்ளை வேட்டி சட்டை, கேமரா குச்சம் இல்லாமல் நடிச்சிருக்கான்னு தெரியுது. நம்ம போடுற கெட்டப்பெல்லாம் வேற மாதிரி, சுத்தமாக அவனுக்கே தெரியாது, மன்சூர் அலிகான் அடையாளம் தெரியாது சொல்லி
அவனை கெட்டப் போட்டு டம்மி டைலாக்ஸ் கொடுத்து ஷூட் பண்ணி அதை காமிச்சதுமே ஒரு நம்பிக்கை வந்தது அவனுடைய பாடி லாங்குவேஜ் அதுக்கெல்லாம். பட் அங்கே போய் வந்து ஒரு கேமரா முன்னால் நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது வந்து அதை வந்து ஒர்க் வாங்கினது வந்து ஒரு செல்வமணிக்கும் பெருமை இருக்குது, விஜயகாந்த் அவர்களுக்கும் இருக்குது. அந்த கூட ஆரம்பிக்கும் போது சார் இலங்கையில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ இங்கே வந்து அப்போ இன்னொரு தான் அறிவிச்சார் கேப்டன் அவர்கள். ஒரு விஷயம் இன்றைக்கி நான் மறக்க முடியாது. இலங்கை பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவருக்கு பிறந்த நாள் வருது அந்த நேரத்தில். அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் இலங்கை பிரச்சனை தீராமல் இதுக்கப்புறம் நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்ட்டு. நான் வருஷம் பிறந்த நாள் பெருசாக கொண்டாடுறவர் அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன் இந்த நேரத்தில். அப்போ பிரபாகரன் அப்போ தான் கொஞ்சம் அதுக்கு அமுதலிங்க வந்து இருக்கார், 2 தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிரபாகரங்கிற ஒருத்தர் எழுச்சி அப்போ தான் வந்துருக்கார் ஒருத்தர். இப்போ கேப்டன் பிரபாகரங்கிற டைட்டில் வைக்கலாங்கிறது எப்படி முடிவாச்சு அந்த நேரத்தில்? எப்படி முடிவாச்சு? அதாவது இதுக்கு சொல்லணும்னா ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் வந்து பிரபாகரன் மேலே பாசம் உள்ளவர். பிரபாகரன் நேரடியாகவே இங்கே வந்திருக்கார், சந்திச்சிருக்கோம். பாண்டி பஜாரில் ஒரு தடவை அந்த சபாரத்னம் குரூப்பு கூனூர் குரூப்புக்கெல்லாம் துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சு. இப்படியெல்லாம் அதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அந்த அடிப்படையில் உண்ணாவிரதம்லாம் இருந்தார். பெரிய ஆர்டிஸ்ட் போய் ஊர்வலம்லாம் உண்ணாவிரதம்லாம் இருந்தாப்புல. பிறந்தநாள் கொண்டாடாத நேரம் நானும் ராவுத்தரும் இப்படி பண்ணி பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். முடியாதுன்ட்டார், வேணான்ட்டார். வேணாப்பா, நம்ம ரசிகர் எல்லாம் சாதாரண பாவம், அங்கேருந்து ஊர்லேருந்து ஒருத்தர் ஐடியா சொல்கிறார் மதுரையில் நடத்தலாம், கோயம்புத்தூர் நடத்தலான்னு. நான் பிடிவாதமாக சென்னையில் நடத்தணும்ன்றேன். ஏன்னா எல்லாம் சென்னைக்கு வந்து நம்ம படத்தை காட்டணும், அதுக்கு தான் வேணான்றாரு. எல்லாம் வசதி இல்லாதவனு உன்னை பார்க்குற சந்தோஷம் பத்தாது அவனுங்களுக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அப்போ தான் சொல்கிறாரு. அப்போ என் பிறந்தநாளை கொண்டாடுறதா இருந்தால் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு என் பிறந்த நாளை நீங்கள் உதவி செய்கிற நாளாக வந்து கொண்டாடுங்க, அப்போ தையல் மிஷின் கொடுத்தது அப்படின்னு சொல்லி தான் டைம் கொடுத்து பண்ணது. அப்போ தான் போஸ்ட் அடிச்சு பிறந்தான். அப்போ அந்த பிறந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா சார் இந்த ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் அந்த இது கட்டியிருப்போம், திருவிழா மாதிரி இருக்கும் சார். எங்கெங்கிருந்தோ மாவட்டங்கள்லேருந்து வந்து இந்த பொய்க்கால் குதிரைன்னா வாடிப்பட்டு கொட்டன்னா இதை கலக்கிடுவானுங்க. சலிக்காமல் வாங்குவார், மாலையை வாங்குவார். முடிச்சுட்டு எம்ஜிஆர் காதுகாதவால் பள்ளி லிட்டில் ஃப்ளவருக்கெல்லாம் போய் சாப்பாடு போட்டு டொனேஷன் கொடுத்துட்டு 4 மணிக்கு மீட்டிங் வைப்போம் ஒய்எம்சிஏல. அதுக்கப்புறம் காமராஜர் அரங்கெல்லாம் வச்சோம். சொல்லி அப்போவே அரசியல் மாதிரி பேசி நீ பத்திரமா வீடு போய் சேர்ந்து அந்த செய்தி வந்த பிறகு நான் தூங்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவர். அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். உண்மையிலே கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு முன்னாடியே கேப்டன் ஆயிட்டார்ல, கேப்டன் பிரபாகரன் வந்ததுனால தான் கேப்டனா. அதாவது செந்தூர் போவையில் கேப்டனா நடித்தார். சுற்றி இருந்த நாங்கள் சிலர் மட்டும் கேப்டன் கேப்டன் கூப்பிட்டோம். திருப்பூரில் விஜய்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆரம்பிச்சு விட்டார் அந்த செந்தூரை போய் பார்த்துட்டு கேப்டன் கேப்டன் கேப்டன்னு. இந்த கேப்டன் பிரபாகரன் வந்த பிறகு தான் உலக தமிழனே கேப்டன் கூப்பிட்றேன். அதுதான். ஆமாம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆச்சரியம் சார். ஒரு ஆக்ஷன் படம், மாஸ் ஹீரோ அப்படிங்கல படம் பூரா ஃபைட் பண்ணுவாங்க. கிளைமாஸ் வந்து அதிர்வுறு ஃபைட்டாக இருக்கும். ஃபைட் முடிஞ்சு வில்லனை கொண்டுட்டா ஆனால் செஞ்சுருவாங்க, படம் முடிஞ்சு வச்சுல கரெக்டாக. ஆனால் கேப்டன் பிரபாகரில் படம் பூரா வீரப்பனோட அட்டுழியம் அடங்காது அவ்வளவு பண்ணுவார். கடைசியாக அந்த ஃபைட் இருக்குல்ல ஃபாரஸ்ட்டில் தும்சம் பண்ணிப்பாங்க, சூப்பர் ஃபைட் அடித்து இவனை தூக்கி கொண்டாந்து கோர்ட்டை ஒப்படைக்கும் போது சுட்டு கொண்டுட்டாங்க மன்சூரை. அப்போது பெரிய ஒரு மாஸ் ஹீரோ ஆக்ஷன் படம், மிகப்பெரிய வில்லன் வந்து சுட்டு செத்து போயிட்டான். இதுக்கு வேணும் படம் இருக்க போகுது. நான் ஆடியன்ஸை பார்க்கும்போது அவ்வளோ முடிஞ்சு வச்சுன்னு நாங்கள் எந்திரிக்கிற நேரத்தில் டங் டங் கோர்ட்டு. ஸோ கோர்ட்டில் ஒரு 4 வார்த்தை பேசி முடிச்சிருப்பாங்க அவ்வளோ இருக்குது அப்படின்னு சார் உட்காந்தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் சார் கிளைமேக்ஸு. எனக்கு என்ன எப்படி விஜயகாந்த் சார் ஒத்துக்கிட்டார், எப்போ ஃபைட்டு முடிஞ்சு இவ்வளோ செத்து போயிட்டான், நான் இவ்வளோ பேசிக்கிருக்கேனே, மக்கள் உட்காருவாங்களா கேட்பாங்களாங்கன்னு ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கும்ல. இல்லை, சில விஷயங்களை இப்ராஹிம் ராவுத்தர் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். சில விஷயங்களில் நோ இதுண்டா இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பார், அவரும் விட்டுருவார். இப்போ இப்ராஹிம் ராவுத்தர்னா ஒரு ஆள் கிடையாது, ஆமாம் நானும் அவரும். ஆமாம்,
இதை முடிஞ்ச அரசியல் நிகழ்வுகள் உண்மையிலே என்ன வந்து வீரப்பண்ணுது, அவன்கிட்ட எவன் பங்கு வாங்கினானுங்க அரசியல்வாதிங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். கூட்டுக்கலவணிங்க. இதை சொல்லணும்னு நினச்சது. அப்போன்னா ஒரு கோர்ட் சீன் வச்சிடலாமா? அப்போ படம் முடிஞ்ச ஃபைட் முடிஞ்சதுமே கோர்ட் சீன் வச்சா எப்படி அப்படிங்கிறமெல்லாம் ஒரு டாக்கு போச்சு. சரி எடுத்துருவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு. செல்வமணிக்கு அதில் ஆர்வம். எப்பயுமே செல்வமணியும் ஆரம்ப காலத்துலேருந்து பொது வாழ்க்கை அப்படி அந்த இருந்தவர். ஓகேன்னாச்சு. நான் இப்போ டெல்லியில் இருக்கேன், இங்கே ஷூட்டிங்கு, நாளைக்கு ஷூட்டிங், இன்னைக்கு வர்றேன், வந்துட்டு ஐவிஎம் ஷூட்டிங்கு இதை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி 5 பக்கமாக எழுதி கொடுத்து விட்டது. ஏவிஎம் புல்தரையில் உட்காந்து பார்த்தா இவ்வளோ நேரம் இவ்வளோ லெங்க்த்தாக வரும்னு எனக்கு தெரியலை. எழுதலை. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ராவுத்தர் நம்ம எழுதி கொடுத்ததா இருந்தாலும் எல்லாம் எடுத்துருங்க. பொதுவாக இந்த சீனு இல்லை, எந்த சீனும் எல்லாம் எடுத்துருங்க, நாளைக்கு தேவையில்லைன்னா எடிட்டிங்கில் கட் பண்ணிக்கலாம். இங்கே இன்னும் வேணும்னு கேட்பாரு. மக்கள்கிட்ட போய் சேர சேர இன்னும் வேணும் பாரு. எடுத்தாச்சு, காப்பி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆசிலேஷன் விஜயகாந்தாவே யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ மற்றவங்க சொல்லுவாங்கள்ல, பாடம் பார்த்தவங்கெல்லாம் என்ன போதிட்டாங்க ஊருக்கு. சார் டே கோர்ட் சீனு எந்திரிச்சிருவாங்கன்ட்டு சொல்கிறாங்கடா, எல்லாம் வேணாண்டாண்டாரு. யாரு தூக்கிடுவோம்னாரு. ஏன்னா ஃபைட்டு அதுவே ஒரு கிராண்டு கிளைமேக்ஸாக இருக்குது, அப்புறம் எதுக்கு அப்படின்னாரு. இப்போ செல்வமணியே குழப்புவாங்க பல பேர், இருப்பாங்க. இப்போ ராவுத்தர் தானாரு, வச்சுக்குவோம், நாளைக்கு தேட்டரில் ஏதாவது பிரச்சனை தூக்கிடலாம், பட்டு இப்போ தூக்கக்கூடாதுன்ட்டார். என்ன இவன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான் அப்படின்னு போயிட்டார். எனக்கு எழுதுனவன் அது போயிடும்போது திக்குன்னு இருக்கு. நரசா ரெட்டின்னு ஒரு தெலுங்குக்காரர், நம்ம தமிழ் நம்ம ராவுத்தர் ரிலீஸ் படங்கள்லாம் வாங்கி தெலுங்குல டப் பண்ணி விடுறவர். அவர் இந்த படத்தை வாங்கியிருக்காரு. அவர் வந்தார், சார் நான் கோர்ட் சீனை தூக்கிறேன் சார். ஏன்னாரு, எங்க ஹீரோ சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாவே உட்கார மாட்டான் சார், இவ்வளோ பேசினா விஜயகாந்த் பேசினா வந்து எப்படி சார் உட்காருவான் அப்படின்னாரு. இப்போ ராவுத்தர் ஒரு வார்த்தை சொன்னார், படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணு, பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு, நான் எதை குறைக்கணுமோ குறைச்சி தர்றேன், மற்றபடி நீ வந்து நீங்களா படம் அந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அடுத்து என் காம்பவுண்டுக்கு நீங்கள் வராதிங்கன்னா. இவர் போயிட்டார். ரிலீஸ்க்கு 2 நாள் கழிச்சு வந்தார். தமிழ்நாட்டில் என்ன ரிசல்ட்டோ அதே தான் சார். அவர் சொல்கிறார், கோர்ட் சீனில் கிளாப்ஸ் பண்ணுறான் சார். ஏன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரியான காமன் மேட்ரு. ஒரு குற்றவாளியை வந்து சார் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நியாயம் இருக்கும் சார். நல்லவனை வரம் கெட்டவனாக்குறது வந்துங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு கெட்டவன் தான் ஒரு நல்லவனை கெட்டவன் ஆக்குறான். அதை நம்ம சொல்லணும்னு நினச்சோம், அதை நம்ம சொல்லியிருக்கோம். யோசனை பண்ணி பாருங்க, அவன் என்ன சாதாரணமாக இருக்கான், அந்த ஊர் மக்கள் காட்டி கொடுக்க மாட்டாங்க. சாரனுடைய வசனங்கள் எல்லாமே ஒன்று கவர்மெண்ட்டை தாக்கும், இல்லை போலீஸ் ஆஃபீஸரை தாக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு அனல் பறக்கும் வசனம், இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் சந்தித்த ஏதாவது உங்களுக்கு மிரட்டல்கள் அது இதெல்லாம்? அது எழுதுறதுக்கு கை இருக்கு, அதெல்லாம் மிரட்டப்பட்டிருக்கேன். அது கேப்டன் பிரபாகரன் பர்டிகுலர் விஜயகாந்த் படத்துல தான், சரி ஆமாம், அதில் தான் இருக்கும். அதுன்ற ஏழை ஜாதி படம் எப்படி அவருக்கு அது கரெக்ட். ஈரோட்டில் வந்து படப்பட்டி வித்திட்டு ஓடினானுங்க பாமக. ஏன்னா அதில் ஜாதி பிரச்சனை சொல்லியிருப்போம், எங்களை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடினாங்க. இந்த கேப்டன் பிரபாகரனில் இந்த இதெல்லாம் கையிருக்க அதெல்லாம் மிரட்டப்பட்டிருக்கான். இதில் என்ன மேட்ருன்னா, நமக்கு பயம் இல்லைங்கிறது வேறு. நம்ம ஒரு புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டுன்னா பயப்படுவோமா துப்பாக்கி? நமக்கு புல்லட் ப்ரூஃபாக விஜயகாந்த் அவரு பேசுகிறாரு. அவர் எப்படி இப்போ ஈரோட்டில் இந்த வெற்றி விழாவுக்கு போயிருந்தோம், ஒவ்வொரு தியேட்டரா, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்லாம். அப்போ பேசும்போது ஒருத்தன் என்னைய பேச கூப்பிடும்போது, பேனாவில் மைக்கு பதில் திராபகத்தை ஊற்றி எழுதுகிற லியாகத்தில் ஏன் பேசுவார்ன்றாரு. இப்போ நான் பேசும்போது சொன்னேன், இப்படிலாம் சொன்னார், இப்படிலாம் எனக்கு மிரட்டெல்லாம் வந்துச்சு அப்படிங்கும்போது என் ஒய்ஃபு கேட்டுச்சு. நைட்டில் போய் சாப்பிட உட்காந்துருக்கேன், என் ஒய்ஃபு கேட்டுச்சு, என்னங்க இப்போ தெரு பசங்கள்லாம் சொல்கிறானுங்க இப்படிலாம் அண்ணன் எழுதுறாரு, ஏதாவது ஆயிடாதான்னு சொல்கிறாங்களே அப்படின்றதுமே. அப்போ நான் கேஷுவலாக சொன்னேன், ஏம்மா இந்த சோறு கொடுக்குற விஜயகாந்த் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரான்னு. சூப்பர். இந்த சோறு கொடுக்குற விஜயகாந்த் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரான்னு சொன்னேன் அப்படின்ட்டு அந்த மேட்டர் சொன்னல. அந்த ஹோல் தியேட்டர் அந்த விஜயகாந்த் ரசிகம் தான்ல கொண்டாடிட்டாங்க, நாங்கள் இருக்கோம் அப்படி எனக்கே புல்லரிச்சு போச்சு. அப்போ என்ன, நீ எங்கள் கேப்டனுக்கு சொல்லு, கேப்டன் சொல்லட்டும் எங்களுக்கு, நாங்கள் கேப்டனுக்காக என்ன வேணும் பண்ணுறோம். அந்த துணிச்சல் தான் சார் அவர் கட்சி. சார் விஜயா சார் படம்
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா படமும் தெலுங்கில் டப் செய்யப்பட்டுச்சு. இங்கே என்ன வெற்றியோ அதே மாதிரி அங்கே வெற்றி, அங்கேயே இருக்கு, இதே மாதம் அங்கேயும் அவருக்கு வருது. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு மார்க்கெட் அங்கே வந்துருச்சு, பிஸ்னஸ் வந்துருச்சு. தெலுங்கு படத்தில் கண்டிப்பாக அவர் கூப்பிட்ருப்பாங்க, ஸ்டேட்டை கூப்பிட்ருப்பாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ இந்த 4 படம் அங்கே ஹிட் ஆனாலே இப்போ பேன் இண்டியா மூவின்னு பண்ணிடுறாங்களே. அப்போ அவருக்கு அழைப்பு இங்கே வந்திருக்கோம், ஏன் போகல? அந்த உணர்வு தான் சார். அவர் முடிவு பண்ணிட்டார், தமிழ் படத்தை தவிர நான் எதுவும் நடிக்க வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அதில் ராவுத்தரும் உறுதியாக இருந்தார். நீங்கள் ஒரிசாவில் போயெல்லாம் நிதி கொடுப்பாரு, ஆந்திராவில் உள்ளமா மற்ற லாங்குவேஜ் அதெல்லாம் கொடுப்பாப்புல. ஆனால் நடித்தா தமிழ் மொழியில் மட்டும்தான் நான் நடிப்பேன் அப்படிம்பார். தமிழ் மேலே அவ்வளோ ஒரு பற்று. அது நீங்கள் இப்போ பர்டிகுலராக நான் எழுதின படங்கள்லாம் பாருங்கள், அது எல்லாம் வரும். இப்போது பேரரசு சார் வந்து தர்மபுரி பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி வேறு சில அவங்கெல்லாம் சீனுக்கு எழுதுவாங்க. அதில் வீரியம் இருக்கும், ஒரு ஹீரோவுக்கு உண்டான கம்பீரம் இருக்கும், அங்கே தியேட்டரில் கிளாப்ஸ் பண்ணும், எல்லாம் நடக்கும் அவங்க சீனுக்கு. நான் விஜயகாந்துக்காகவே எழுதுவேன், வித்தியாசம் தான். வேற எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு சீனுக்குள்ளே வருவேன். ஆனால் பிளான் பண்ணி அவங்க வந்து சீனுக்காக எழுதி கைதட்டுவாங்க, நம்ம விஜயகாந்துக்காக எழுதி அப்படியே ஏறி போய் ரசிகர் மைண்டில் ஏறி போச்சு. சீனியர் டைரக்டரு, சீனியர் எழுத்தாளர். நான் ஒரு விஷயம் சிலது மாதிரி ஆராய்வோம்ல, ஒரு நடிகர் வந்து ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுலேயே தெரிஞ்சு போகும். அவருடைய எண்ணம், நோக்கம், அவருடைய குணம் எல்லாம் தெரிஞ்சு போகும். நீங்கள் சில நடிகளை பாருங்கள், கதை ஒரே மாதிரி இருக்கும், ஒரே இருக்கும். 2 பேர் தான் சார். எம்ஜிஆர் அவர் செலக்ட் பண்ண கதை பூராமல் நான் இங்கே நீங்கள் லாஸ்ட்டாக 80 படத்துக்கு மேலே கணக்கெடுக்கக்கூடாது. ஆரம்பத்தில் இருந்தே பாருங்கள், ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதுக்காக குரல் கொடுத்து எல்லா படமும் அப்போ கதை செலக்ட் பண்ணும்போதே அவருடைய கேரக்டர் தெரிஞ்சு போகுது. எனக்கு வந்து ஏழைக்கு உதவுற கேட்ப அது இல்லை, மக்கள் கூட நிற்கணுங்கிற எனக்கு தாட் இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த கதை சொல்லும்போது நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு தாட் இருக்கணும், ஒரு நடிகனுக்கு அந்த தாட் இருந்தால் தான் அந்த கதையை ஏற்றுக்குவான். அப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த லெட்டில் ஊறி போனதுனால தான் அவர் செலக்ட் பண்ண எல்லா கதையுமே, ஏழை ஜாதியாக இருக்கட்டும், மக்கள் ஆணையட்டாளாக இருக்கட்டும், சிவப்பு மொழியாக இருக்கட்டும், சட்டம் ஒரு ரிட்டையாக இருக்கட்டும், எல்லா படம் பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் உள்ள நடக்கிற அந்த தீமையில எதிர்த்து போகிற ஒரு குரலாக இருக்கும். இது நான் வந்து யோசிக்கும்போது அப்போ மனுஷனுக்கு பிளட்லேயே அது இருந்தாலும் தான் எல்லா கதையுமே அது வந்திருக்கு. இதில் கரெக்டாக நீங்கள் சிங்க் ஆகிட்டியே. ஆமாம், அந்த பவர் பேட்டரி போட்ட மாதிரி அந்த டார்ச் லைட்டுன்னு நான் சொல்வது சரியான டார்ச் லைட்டு, உடைக்க டார்ச் லைட்டில் போட்டு ஏற்றிட்டியே. முன்னால் வந்தது அவர்கிட்ட வச்சு ஒத்துக்கிட்டது. இப்போ நாங்கள் பண்ணதெல்லாம் கதை பண்ணினது உருவாக்கிட்டே. அப்படியே அதான் பண்ணணும்னே பண்ணது வச்சு. அவர் உதவி செய்கிற மைண்டு வந்து அங்கே ஊரில் இருக்கும்போதே இருந்தவர். அவருக்கு எது உதவினா அவர் சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு லவ் பண்ணி அந்த ஃப்ரெண்டு வந்து எப்போ அந்த தெருவுக்கே போனால் அடிப்பேன்னு ஒரு பெரிய கூட்டம் கூட்டிட்டான்னா அப்படிமா, வாடா நான் வர்றேன்னு சொல்லிட்டு அப்படி போய் வந்து என் ஃப்ரெண்டு அவன் மேலே கை வச்சான்னு மிரட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பாடாக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பூரா அவர் செலவில் தான் சாப்பாடு. ரைஸ் மில்லு ஏகப்பட்ட மூட்டை ரைஸ் அடி கிடக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அப்பாட்ட வந்து, ஐயா என் பொண்ணுக்கு விசேஷம் வச்சுருக்கேன், ஏற்கனவே நீ கடை வாங்கியிருக்க அதையே கழிக்கலை அப்படின்னு போயிட்டா, இவர் அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் 4 மூடையை தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டுருவார். என்கிட்ட விஜயாவே சொல்லுவார், 4 மூடை ஐயா எண்ணி பார்ப்பேன், அப்போ பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டுருவாரா. இப்படி இயல்புலேயே அவருக்கு உதவி, துணிச்சல், படிக்கணும். ஏன்னா அவர் வந்து பெருசாக படிக்கலை, அதனால் பல பேர் நம்மளால் படிக்க வைக்கணும் சார். அவர் வந்து இங்கிலீஷில் பேசினா வெக்கப்பட மாட்டார் சார். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் பேசுகின்றோம். சில பேர்லாம் தலையாட்டிட்டு போவாங்க சார், செய்ய மாட்டார் சார். ஃப்ராங்க் மேன். இப்போ இதெல்லாம் சொன்னீங்க, இதையும் தாண்டி அவருக்கு ஒரு தேசிய உணர்வு, தேசியப்பற்று, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றது அவருக்குள்ளேயே. அவருடைய படங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு கேப்டன் பிரபாகரன் ஆகட்டும், ஒரு புலன் விசாரணர் ஆகட்டும், ஒரு மாநகர காவல் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவருக்கு தேசிய உணர்வு எப்படி, அந்த நேஷ்னல் இதுன்றது. அவங்க அப்பா வந்து கவுன்சிலராக இருந்தவர். சரி, பிகினிங்கில் வந்து இவங்களுக்கு ஆரம்பத்தில் எம்ஜிஆர் ரசிகர். ஆனால் ராஜீவ்காந்தி மன்றம்லாம் வைக்கணும்னு ராவுத்தர் இவரெல்லாம் இப்போ எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இவர் அவங்க அப்பா கொடுத்துட்டு வரல, டேய் நான் காங்கிரஸு இந்த ஏரியாவில் நீங்கள் நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அது வேறு மன்றம் வேணால் ஓப்பன் பண்ணுவோம், ஆனால் எம்ஜிஆர் ரசிகர் இருப்போம்ன்றவர்.
அப்போ அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அவர் சார் நியாயமாக இருக்கவனுக்கு எல்லாருக்குமே தேசிய ஒன்று வந்துடும் சார். உண்மையாக இருக்கவனுக்கு, உண்மையாக நாட்டு நேசிக்கிறவன், இவர் போடுறாரு இவர் பதிவெல்லாம் பாருங்கள், யூடியூப் ஃபேஸ்புக்லாம் பாருங்கள், நானே பார்ப்பேன். இப்படி போல்டாக போட்டிருக்கா அப்படின்னு நான் நினப்பேன். அப்புறம் நம்ம ஃபோனில் கூப்பிட்டு பாராட்டிக்கிட்டு இருந்தால் இன்னும் இப்போ எகிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான்னு நினச்சிட்டு சொல்கிறது இல்லை. அவர் பதிவுகள்லாம் அப்படி இருக்கும். அது நேர்மை, உண்மை, வாய்மை இப்படி இருக்கவனுங்கள்ட்டே அந்த உணர்வு இருக்கும். நீங்கள் கேட்டீங்க போலீஸ் ஆஃபீஸர் நடிக்காத ஹீரோஸ் இல்லை. அப்புறம் ஏன் விஜயகாந்த் மட்டும் சொன்னால் உண்மையிலே அந்த தாக்கம் தான். போலீஸை திட்டி எடுக்கிறது சார், ஏதாவது அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல சார். நாளைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு சார். எக்மோரில் ஒரு ஏசி, எனக்கு வேண்டிய ஏசி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் எக்மோர் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னு சொன்னார். வர சொல்லி ஆட்டாப்பில் நான் இப்படி உட்காந்துருக்கேன், அவர் இப்படி உட்காந்துருக்காரு. அவன் என்னென்ன ஒரு கேஸை பற்றி கேட்டு போயானது. நான் இப்படி திரும்பி பார்த்தேன்ல சார், இவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டவே கேவலப்படுத்தி எழுதுறாரு சார், மாசமாக எழுதுறாரு சார். அப்படி கையெல்லாம் ஆடுது, அவன் கையெல்லாம் முகம்லாம் இதாகுது. இவர் அப்படியே பார்த்தாரு, யோ அவர் நம்ம டிபார்ட்மெண்ட் நல்லா எழுதின படத்தெல்லாம் பார்க்கல நீங்க அப்படின்னாரு. போயா அப்படின்ட்டாரு. அப்போ நான் சொன்னேன், ஏதோ ஒரு விஷயத்தில் இவன்ட்டு நான் மாட்டியிருந்தா முடிஞ்சு பின்னால் ஆள் காப்பாற்றுறது வேற, இப்போ நடுக்க என்னை விட்டுருப்பாப்லையா. அப்போது விஜயகாந்த் மேலே எவ்வளோ கோபமாக இருந்திருப்பாங்க சார். என்னதான் எழுதினாலும் என்ன பண்ணாலும் திரையில் நடிக்கிறவங்க தான் சார் அதுக்கு உயிர் கொடுக்கணும். எம்ஜிஆர் பண்ணாருங்கிறோம், எம்ஜிஆர் பேச அவருடைய கருத்தை நம்ம கொடுக்குறோம்னு வைங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கொடுக்குறோம். இருந்தாலும் அது எம்ஜிஆர் பண்ணார், விஜயகாந்த் பண்ணார், இதுதான் வரும். ஆனால் கோபம் அங்கே தான் வரும். ஒரு படத்துக்கு அடையார் பக்கத்தில் பெர்மிஷன் இல்லாமல் கேமரா வச்சிட்டோம். கேமரா வச்சதுமே போலீஸ் வந்துட்டான், ஏசிட்ட பேசுங்கன்ட்டான். இந்த ஏசிட்ட போனால் சார் இது விஜயகாந்த். அந்த ஏசி கேட்குறான், விஜயகாந்தா அப்படின்னா யார்? அவர் எத்தனை படம் நடித்து இது பண்ணி அட்லீஸ்ட் போஸ்ட்லேயாவது பார்த்துருப்பான், படம் பார்க்காட்டி. விஜயகாந்த் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு இந்த உணர்வு, நம்ம டிபார்ட்மெண்ட்டினை திட்டுறியா, அது அந்த உணர்வு இருக்கு இல்லையா. அதெல்லாம் பரவாயில்லன்னு போகிறது எப்படின்னா சார், விஜயகாந்த் போனோன்னா எம்ஜிஆர் யாரை நம்பி பேசினார் சார், நான் மக்களுக்காக பேசுகிறேன், மக்கள் என் கூட இருப்பாங்க. விஜயகாந்த் நான் மக்களுக்காக பேசுகிறேன், மக்கள் என் கூட இருப்பாங்க. இப்போ மற்ற இயக்குநர்கள் அவரெல்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அவர் படத்தில் வராத கைதட்டலாம் இல்லை. அவங்க சீனுக்குள்ளேயே இவர் இமேஜை வசத்துவாங்க. இவர் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய விஷயங்கள் பூரா நாக்கு தலையில் சுமந்துட்டு. அப்புறம் நம்ம விஜயகாந்த் வளர்ந்துட்டார். வளர்ந்ததுக்கப்புறம் 100வது படத்துக்கு அப்புறம் உச்சித்து போயிட்டார். பிகினிங் எனக்கு ரொம்ப உங்களுக்கு நீங்கள் ஆரம்ப நண்பர்ல, அதனால் பிகினிங் தூரத்திட்டி முழக்கம் சர்க்கிள் நினச்சி, அப்புறம் சட்டமுறை ரிட்டர்னு ஒரு படம் ஒரு ஹிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பரபரப்பா ஜாதிக்கு ஒரு நீதி இதெல்லாம் போச்சு. திடீர்னு பயங்கர ஒரு தொய்வு, படங்களே இல்லை. இந்த நேரத்தில் முரட்டுக்கால ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முரட்டுக்கால படத்துக்கு ஜெய்சங்கர் பண்ண அந்த வில்லன் கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு விஜயகாந்த் தான் கூப்பிட்டாங்களாம். ஆமாம். அப்போ நீங்கள் கூட வந்திருக்கீங்க, என்ன நீங்கள் யோசிப்பீங்களே, பண்ணலாமா பண்ண வேணாமா, ஒருத்தர் பண்ணலான் இருப்பீங்க, ஒருத்தர் வேணான் இருப்பீங்க. அந்த நேரம் என்ன நடந்துச்சுட்டு? விஜயகாந்த் அவர் இல்லாமல் நானும் இப்ராஹிம் ராவத்தரும் பண்ணோம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால். ஏன்னா வில்லனா பண்ணால் தப்பாயிடுமானே யார் இப்ராஹிம் ராவத்தர் கேட்டார். ரஜினி முன்னால் விஜய் நின்னாவே விஜய் தானே கம்பீரமாக இருப்பாப்புல. ஃபைட்டு நம்மால் மாதிரி பண்ண முடியுமானே ரஜினியால்? அப்போ ஒரு ஃப்ரேமில் ரஜினி விஜயகாந்த் பார்த்தானா ரசிகனுக்கு யாரை கொண்டாடுவான்? நம்ம பெருசாக ஆயிட மாட்டோமானேன்னு சொன்னார். அவர் நினச்சது கரெக்ட். இப்போ நான் சொன்னேன், ஃபைட் மாஸ்டர் அவங்க ஆள், ப்ரொடியூசரு ரஜினி ஆள், எடிட்ரு அவங்க தான், எல்லாம் அவங்கள தானே. நீ என்னதான் இவர் சிறப்பாக பண்ணியிருந்தாலும் அதை பூரா தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரஜினி முன்னால் விஜயகாந்த் பெருசாக டம்மி மாதிரி ஆகிட்டாருன்னா, பண்ணிட்டாங்கன்னா பண்ண முடியும்ல. அப்போ யோசனை அவர் அதை யோசிக்கலை, சொன்ன பிறகு யோசிக்கிறார். அண்ணே சாரிண்ணே, நான் அதை பற்றியே திங்க் பண்ணலை. ஏன்னா படம் கடைசியில் ஸ்க்ரீனுக்கு வர்றது அவங்க முடிவு தானே, நம்ம இல்லையில அப்படின்னு
கோடி ரூபா கொடுத்தா கூட வேண்டாண்ணே சூப்பர் சூப்பர் அப்படின்னாரு. அவர் பிடிவாதமாக ராவுத் இவர் விஜயகாந்த் நடிக்கலான்றாரு. இவர் மைண்டில் ஏறிக்கிடுச்சு. ஓகே ஓகே. என்ன இருந்தாலும் அது அவனுங்க படம், அந்த முடிவு தான் அப்போ கரெக்ட். நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படி முடிவு. அது மாதிரி சில பேர் என்ன முடிஞ்சு போச்சுல மதுரைக்கு போக வேண்டியதானே அப்படின்லாம் கேட்டவங்க. ஆமாம், ஆள் இருப்பாங்களப்பா. அவங்க அப்பாவே வந்து ஒரு தடவை வந்துட்டு வா காஃபி சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டு போனார் என்னைய, அவர் மரணத்துக்கு முன்னால். போகும்போது எது இவ்வளோ சிரமப்படுறானுங்க, அதாவது மார்க்கெட் இல்லாமல் போகணும், இப்போ இவ்வளோ சிரமப்படுறதுக்கு எதுக்கு இருக்கணும், ராஜா மாதிரி எங்கள் மதுரையில் இருக்கலாம்ல, இவனுக்கு தேவையாது அப்படின்னாரு. அந்த இப்ராஹிம் தான் கெடுக்கிறான் போருக்கு அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், ஏப்பா ஒன்று வச்சுட்டோம் ஜெயிச்சாச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிக்கணும்னு தான். அப்போ ஒன்று எண்டில் சொன்னார், இனிமேல் உனக்கு பணம் அனுப்புற செலவு அனுப்புறது நிறுத்திட்டா வந்துடுவான்ல அப்படின்னாரு. அப்படிங்கும்போது அப்போ தான் நான் சொன்னேன், ஏப்பா ஒரு இறங்கிட்டோம் ஜெயிச்சிட்டோம் எழுதிட்டான், ரஜினிகாந்த் மாதிரி ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஃபைட்டு ஹீரோ ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கொண்டாடிட்டான், படங்கள் தான் ஒன்று போகும் அப்புறம் வருமால சார், அது எப்படிப்பா திருப்பி மதுரைக்கு போனால் அசிங்க இல்லையா பண்ணா. ஓ அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுறீங்களா, முதல்ல இப்ராஹிம்னாரு, அப்போ 2 துளுக்கணி சேர்ந்து தான் சொன்னீங்களா அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார். பணம் அனுப்பலை, போய் திருப்பூர் கோயம்புத்தூர் இதுலேருந்து நிறைய நண்பர்கள் அவர் விஜயகாந்துக்கு வாட்ச நண்பர்கள் மாதிரி அவங்க வந்து ஹோட்டலில் அதை ஆர்டர் கொடுத்து இதை ஆர்டர் கொடுத்து அதை கொடுத்து எல்லாம் வரும். சாப்பிடுவாங்க, 3 நாள் இருப்பாங்க, இந்த 3 நாளும் அவங்க பண்ணிட்டு போவாங்க. அப்படி நண்பர்கள் தயவில் அப்படித்தான் அந்த படம் இல்லாமல் இருக்கும்போது வந்து எப்படின்னா, நான் தீர்ப்பு என்கைன்னு ஒரு படம் ஸ்டார்ட் ஆகி 4 நாளில் நிற்கிது. அந்த படத்தை மூவ் பண்ண வைக்கணும். அவர் நடித்த படம் வரணுங்கிறதுக்காக மட்டும் அந்த முயற்சி எடுக்கல. அவர் அந்த படத்தை ஆரம்பித்தவர் அவர் எங்களுக்கெல்லாம் நண்பர். அவரு இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்போ அவர் பணமும் இருக்குது, அவருடைய கௌரவமும் அதில் இருக்குது. அப்போ இந்த படத்தை எப்படியா மூவ் பண்ணணும்னு எல்லாம் அலையிறது. திருப்பூர்காரில் ஆமாம், திருப்பூர் சேலம்லாம் அலையிறது வைக்க அமையல. ஒரு தடவை பெங்களூர் போகலாம், அங்கே ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்கார், பார்த்து பேசலான்னு போனால் நம்ப மாட்டீங்க சார், பஸ்ஸில் போனோம், நானும் ராவுத்தர் விஜயகாந்த் சார் பஸ்ஸில் இப்போ போனோம்னா அந்த நண்பர் தேடி பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நைட்டில் உட்காந்துருக்கோம். என்னடா உட்காந்து இங்கே வந்து மறுபடியும் போய் சீட் தேடுறோமா அப்படின்றாரு. அப்போ வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு டேபிளில் 4-5 பேர் உட்காந்துருக்கானுங்க, இங்கேயே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ சொல்லுவாங்க தமிழ்காரவங்கெல்லாம் கன்னடக்காரன் அடிக்கிறாங்கலாம் சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம தமிழில் பேசுகிற பார்த்துட்டு ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கானுங்களோ, சரக்கு ஏறிட்டு வந்துடுவானுங்களோ பார்த்தா ஒருத்தன் மட்டும் வந்தாங்க, கொஞ்சம் கருப்பா இல்லை, அப்படியே பக்கத்தில் வந்து நின்ன உடனே பேசலை, நீங்கள் விஜயகாந்த் தானே? ஆமா அப்படின்னாரு. சார் உங்க ரசிகர் சார், அப்படியே அவங்க உடல் மொழி மாறிடுச்சு. அவங்க ரசிகர் சார் அப்படி சார், நான் விழுப்புரம் தான் சார், சொந்த ஊர் விழுப்புரம் பக்கத்தில் அப்படின்னு. என்ன விஷயம் சார் பெங்களூரில் வந்தீங்கன்னா? இல்லை என் நண்பர் ஒரு படம் எடுத்தார், அதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் தேடி வந்தோம். அது ஆமையில் படம் எடுக்கல சார், அவ்வளோதான் சார். எனக்கு தெரிஞ்ச கன்னட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க சார், தமிழ் படம் எடுக்குன்னு இருக்காங்க சார், நாளைக்கு அவங்கள கூட்டு போகிறேன் சார். 4 நாள் எடுத்த படத்துக்கு யாராவது ஃபைனான்ஸ் பண்ணி முடிப்பாங்களா? இல்லை. அவங்கள்ட்ட கூட்டு போனால் அவங்க உடனே 2 நாள் கழிச்சு சென்னைக்கு வந்துட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, சார் இதில் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் வரல, இது 4 நாள் ஷூட்டிங்கான படம், நாங்கள் புதுசாகவே ஆரம்பிச்சுட்டு போயிருப்போம், இல்லை கன்னட படம் ஆரம்பிச்சிருப்போம். நீங்கள் வந்து பெங்களூர் வந்து ஒரு நண்பருக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லி மேலே இல்லை, அந்த விஜயகாந்த் உங்களுக்காக நாங்கள் இந்த வந்து ஃபைனான்ஸ் பண்ணி அந்த படத்தை முடிக்கிறோம் சார். நான் அப்போ மனசு தான் அவர் மனசு தான் சார். திருப்பி வரும்போது என்ன செய்கிறாரு, சில பேர் திரும்பி பார்த்துட்டு வர்றாங்க, பஸ்ஸில் தான் வந்து திருப்பி. அவர் ராவுத்தர் சொல்கிறாரு, இந்த துண்டு போட்டிருந்ததா, டேய் தலப்பா மாதிரி கட்டிக்க தெரியாதுன்றாரு. ஏன் பஸ்ஸில் போனான்னா, ஏன் அப்படி நினைக்கிற, பார்த்துட்டு போகிறேன், நாளைக்கு ஒரு படம் ஓடிச்சுன்னா வந்துட்டு போகிறான் அப்படின்னு. எந்த சந்திரசேகர் சட்டம் பொருட்டை கொடுத்து விஜயகாந்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரோ அவரே 2-3 படம் பண்ணார், சரியா போகல. அப்புறம் சாட்சிங்கிற படத்துக்கு நான் கேள்விப்பட்டது PS வீரப்பா விஜயகாந்த் வேண்டான்னு சொன்னாராம். PS வீரப்பா சந்திரசேகர் சார் உறுதியாக இருந்திருக்காரு, எனக்கு விஜயகாந்தை வச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன். அவர் வந்தார், சாட்சி ஓடிச்சு,
சாட்சி ஓடிச்சதுமே அப்படியே பிக்கப் அதுக்கப்புறம் அப்படியே அவருக்கு ஏறுமுகம் தான். இவர் சொன்ன மாதிரி படம் சுமார்னா கூட வில்லேஜ் பிஎன்சி எல்லாம் ரஜினி கமல் எல்லாம் ஏ சென்டர் அப்படிம்பாங்க. எல்லா சென்டருக்கும் ஏ சென்டரில் விஜயகாந்த் படம் வந்து என் படமே இங்கே 100 நாளைக்கு ஓடி இருக்கு பாட்டுக்கு சிட்டியில். பொதுவாக சொல்லுவாங்க அவங்க படம் சிட்டியிலன்னு. பட் சிட்டி மக்களும் விரும்பினாங்க அவரை, எல்லாரும் விரும்பினாங்க. அங்கெல்லாம் பிச்சுட்டு போச்சு. சொன்ன மாதிரி நம்ம ஆளு, நம்ம நடிகர் நினைக்கல, நம்ம ஆளு நமக்காக பேசுகிறாள் சார். அந்த துணிச்சல் மக்கள் பார்ப்பான்ல சார். எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் துணிச்சனா பார்க்குறாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் அரசாங்க பேசுவான்ல சார், நம்மில் ஒருவர் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதனால தான் அவர் கருப்பு எம்ஜிஆர், கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்களா, கருப்பு எம்ஜிஆர். கருப்பு எம்ஜிஆர். அது நான் மன்றங்கள் துறக்க வைக்க வெளியூர் போவேன். அப்போ வந்து முடிக்கும் போது ஒரு சின்ன கதை சொல்லி முடிப்பேன். பிரம்மன், மனிதர்களை படைக்கிற பிரம்மன் வந்து உதவியாளரை கூப்பிட்டான். மதுரையில் அழகர்சாமின்னு ஒரு நல்ல மனிதர் இருக்கார். அதுக்கு விஜயகாந்துங்கிற ஒரு குழந்தையை உருவாக்கி மதுரைக்கு அனுப்பணும். எல்லா சிறப்பம்சங்களும் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தையை உருவாக்கி வைங்கன்னு போயிட்டான். உதவியாளர் உருவாக்கி வச்சா பிரம்மன் வந்தான். பிரம்மா பாத்தியா, அழகான இப்போ நீ சொன்ன சிறப்பம்சங்கள்லாம் இது பண்ணியிருக்கோம். வாரி வாரி கொடுக்குற கரங்களை படைத்திருக்கிறோம். தமிழர்களுக்கு இன்னும் என்றால் துடிக்கின்ற இதயத்தை கொடுத்துருக்குறோம். இப்படி நிறைய அடுக்குவேன். அடுக்கிட்டு கடைசியில் பார்ப்பவர்கள் மயங்கும்படி சிவப்பு கலராக கொடுத்துருக்கோம்ன்றான். பிரம்மன் சொன்னா எல்லா நல்ல காரியமும் நல்ல குணத்தை வச்சுக்கோ, சிவப்பை மட்டும் கருப்பு கலராக மாற்றி மதுரைக்கு அனுப்பணும். இப்போ என்ன கேட்டானா நான் உதவியாளர், ஏன் எல்லா சிறப்பம்சம் கேட்டு ஏன் சிவப்பு கலரை கருப்பாக மாற்றி அனுப்ப சொல்கிற மதுரைக்குன்றதுமே. அப்போ பிரம்மா சொன்னால், நம்ம தமிழ்நாட்டு மக்களை பற்றி, தாயம்மாரை பற்றி உனக்கு தெரியாது. நம்ம அவங்க புள்ள நல்லா படிச்சுட்டு வந்தால், நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தால், இப்போ விளையாட்டு போட்டியில் பரிசு வாங்கிட்டு வந்தால், மற்றவங்க கண்ணு போட்டுட்டு கன்னத்தில் கருப்பு போட்டு வைக்க சொல்லுவாங்க. நான் உருவாக்கி மதுரைக்கு அனுப்பும் இந்த விஜயகாந்த் குழந்தை வளர்ந்து செய்ய போகிற சாதனை நினைச்சா இப்போ ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. அதனால கன்னத்தில் கருப்பு போட்டு வச்சா பத்தாது, கலரவே கருப்பாக்கி மதுரைக்கு அனுப்புறாங்க. அப்போ அது பூரா பயங்கரமாக ரசிகர்கள் கைதட்டுவான். ஒரு கேப் விடுவேன். அப்புறம் சொன்னா சொல்லிட்டு, இந்த தமிழ் மண்ணை காப்பாற்ற, தாய்மார்களை காப்பாற்ற, தமிழர்களுக்காக போராட நான் ஏற்கனவே ஒரு சிவப்பு எம்ஜிஆர் அனுப்பி வச்சேன், இப்போ நான் அனுப்புறது கருப்பு எம்ஜிஆர்ரா அப்படின்னா உண்டா இதை தட்டினான். இது வந்து பள்ளியூருக்கு ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம், நானும் விஜயகாந்தன் போயிருந்தோம். திருமணம் முடிஞ்சது ஒரு நலத்திட்ட உதவியில் பெரிய மைதானத்தில் நாங்கள்லாம் பேசுகிறோம். விஜயகாந்த் பேசும்போது மழை பிடிச்சிக்கிச்சு. பெரிய கூட்டத்தில் பொண்ணுங்களை, கை குழந்தையெல்லாம் மனையில் நனைய வச்சுட்டு இது பண்ணுறாரு. இவர் பேச ஆரம்பிச்சார், அண்ணே மலையில் நனைகிறாண்ணே, பெரிய மழை கொட்டுதுண்ணே, முடிச்சுக்கிறோம்ண்ணே அப்படி சொல்லிட்டதுமே, அண்ணே நீங்கள் பேசுகிறது தான் கேட்க இருக்காங்க அப்படின்னா, எப்படிண்ணே லேடிஸ் எல்லாம் அப்படின்னாரு. அந்த பெண்கள்லாம் ஆளை விட்டு கூப்பிட்டு மேடைக்கு பின்னால் வர சொன்னான், நனையாமல் நிற்கிறதுக்காக. அந்த பொண்ணு குரல் விடுறாங்க கூட்டத்தில், அண்ணே நீங்கள் பேசுங்கண்ணே, நாங்கள் நனைஞ்சான்னா குழந்தை நனைஞ்சான்னா பார்த்துக்கிறேண்ணே அப்படின்ட்டு பெண்கள் அங்கேருந்து பெண்கள் எங்கெங்கிறதெல்லாம் குரல். அப்போ வந்து அப்போ கருப்பு எம்ஜிஆருங்கிறத ஒத்துக்கிட்டாங்கல்ல. நான் பாட்டு எழுதிட்டேன், அதான் எம்ஜிஆருங்கிறத ஒத்துக்கிறாங்கல்ல. தருமபுரி படத்தில் கருப்பு பாட்டு எழுதினேன். வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரியா, கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்துட்டாரியா. இறந்த பிறகும் இருக்கும்போது இருந்ததை விட புகழ் ஜாஸ்தியா அவருடைய டெத்லயே அவருடைய சேர்ந்த கூட்டங்கள் அந்த ஒரு இதை மரியாதை சொன்னார்ல. இப்பவும் இந்த வர்ற கோயிலுக்கு வர்ற மாதிரி, இப்ப கோயிலுக்கு வந்தா அடிக்கடி கோயிலுக்கு வர்ற பக்தர்கள், அவர் தெய்வம் ஆயிட்டாரு, இவங்க எல்லாம் பக்தர் ஆயிட்டாங்க. அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.